ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நாம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நான் வாழ்க்கையில் எல்லாத்த விட பல மடங்கு வெற்றி அடையணும், என் வாழ்க்கையில் வெற்றியே இல்லை அப்படின்றவங்களும் வாழ்க்கை வெற்றியடைய மந்திரம் இருக்கா, மந்திரம் சொல்லணுமா, உபதேசம் பண்ணணுமா, அது முதல் நிலையா இரண்டாம் நிலையா, இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழி, மந்திரம் சொல்கிறதுக்கு என்ன வழி, உபதேசம் பண்ணுறதுனா என்ன, அந்த பதிவை இதில் முழுவதுமாக பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, நம் மனதை எப்போதும் சாந்தமாய் வைத்துக்கொண்டு ஒரே நிலையில் இருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய எண்ணம் வெற்றி அடையும். உலகில் வல்லவன் ஒருவன் வாழ்வதும் அவனுக்கு கீழே சிலர் வாழ்வதும் இயற்கையின் விதி. நமது ஆத்மா சாந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதே அவசியமாகும். உன் குருவிடத்தில் அசையாத நம்பிக்கை வை. உன் குருவை எண்ணத்திலும் லட்சியத்திலும் வைத்துக்கொள். கண்டிப்பாக ஆன்மீக வாழ்வின் லட்சியமாகிய பரமாத்மம் உனக்கு கிடைக்கும். ஆன்மீக வாழ்வில் முன்னேற மந்திரமோ உபதேசமோ எல்லாம் இரண்டாம் நிலைதான் அப்படின்னு நம்ம சாய்ப்பா சொல்கிறாரு. இந்த பதிவில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வழியும், மந்திரம் சொல்கிறதா உபதேசம் சொல்கிறதா, எது முதல் நிலை எது இரண்டாம் நிலைன்னு சாயப்பா உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிறாரு.